வாயவசி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நீடூடி வாழ மனதார வாழ்த்துக்கள். அன்பர்கள், இன்று நம்மளுடைய கர்மா நாள்ல நாலாவது நாள்ல இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன செய்திகள் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு வரேன் கர்மா சம்பந்தப்பட்டதுல. இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னாக்கா, சனி என்றால் கர்மா என்று பொருள். ஓகே, சனி வேற இல்ல, கர்மா இல்ல. சனி கிரகத்துக்கு தனியா ஒரு பேர் இருக்கு, கர்மகாரகன் அப்படின்னு. அப்ப இந்த சனி தான் கர்மா. இது எதுக்கு சனி அப்படின்னு ஒரு விக்கிரகம் அப்படின்னு ஒரு கிரகமா வச்சா, ஒரு நவகிரகத்துல ஒன்னா கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, மனிதர்கள் கர்மத்தை பத்தி முழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணுமே கண்ணுக்கே தெரியாத கர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கர்மா என்பது சனி பகவானை பாத்தீங்கன்னா அவர் கருப்பு கலர் ஆடை போட்டிருப்பாரு. கர்மத்துடைய வர்ணம் கருப்பு கலர். சரியா? கர்மா அதே டைம்ல சனி பகவான் காக்கா மேல இருக்கிறாரு. அப்ப காக்கா மேல இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய கர்மமானது நமக்குள்ள எங்க மூல கணல் இருக்கோ, லலிதா நவரத்ன மாலையில ரொம்ப அழகா சொல்லுவாரு அகத்தியரு. மூல கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய், வாழைக்குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அப்ப மூல கணல் எங்க இருக்கின்றதோ, முடியா முதலே அந்த இடத்துல கர்மா இருக்கின்றது. அந்த இடத்த மூலக்கணல் எங்க இருக்கின்றதோ நமக்குள்ள, அங்கதான் கர்மாவும் இருக்கு. மூலக்கணல் எங்க இருக்கின்றதோ அங்கதான் மனசு இருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கின்ற மூலக்கணல் இருக்கின்ற இடத்துலதான் கர்மா கர்மா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இடம். அன்பர்கள், சனி வேறல்ல, கர்மா வேறல்ல. சனியை அடிப்படையாக வைத்து நாம் கர்மத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த மூலக்கணல் நெருப்பு. அது மட்டும் இல்ல, பஞ்சபூதத்துல இருக்கிற நெருப்புக்கு ரிப்ரசன்ட் யாரு அப்படின்னு கேட்டா காக்கா. மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதத்துக்கும் 5 விதமான குருவிகள் இருக்கு. அதுல நெருப்பு தத்துவத்துக்கு ஒரு குருவி இருக்குன்னா அது காக்கா. அப்ப இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை கொண்டு நம் கர்மத்தை வென்றும் வர முடியும், நம் கர்மத்தை அனுபவித்து முன்னோக்கியும் போக முடியும். அதுக்கு நெருப்போட துணை தேவை, அக்னியோட துணை தேவை, மூல கணலோட துணை தேவை. அன்பர்கள், இன்னைக்கு இந்த பதிவு போதும். அடுத்தது நான் உங்களை கண்டிப்பா அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அன்பர்கள், யாரெல்லாம் இன்னும் இந்த 60 நாள் கர்மா வகுப்புல இன்னும் பதிவு செய்யலையோ, உடனடியாக நம்ம மாணவ தர்மா டிக்டாக் பயோல என் தொலைபேசி எண் இருக்கு, அதை எடுத்து நீங்க என் நம்பர் மாஸ்டர் சீட் சேவ் பண்ணிட்டு உங்க புலனம் வழியாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்க பெயர், உங்க நகரி, அண்ட் தென் கடைசியா ஒரு ஆடியோ மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ். அன்பர்கள், 60 நாட்கள் ஓடுகின்றது. தை மாசம், மாசி மாசம், இதை விட்டுறாதீங்க. இந்த தை மாசமும் மாசி மாசம் நாம் செய்த அத்தனை பாப கர்மத்துக்கும் விமோச்சனமானது நமக்கு எல்லாம் உள்ள இயற்கை தாய் கொடுக்கின்ற தருணம். இதை பயன்படுத்திக்கிங்க, வீணாக்கிறாதீங்க. ஜெய் ஜெகன்மாதா சிவாய வசி. எப்படி அது நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றத இந்த கர்மா வகுப்புல முழுதும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தெரிஞ்சுக்குங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். பாப கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வீக சக்தி அதிகரித்து உடலுக்கு ஆரோக்கியமும் மனசுக்கு சந்தோஷமும் உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் வழியாக நிம்மதியாக வாழ உங்களை எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மாணவ தர்மத்திலிருந்து சித்தர் அடிமை, உங்கள் அன்புக்குரிய மாஸ்டர் ஜெய் ஜெகன்மாதா சிவாய வசி. ஓம்.